அண்மை செய்தி. உதகையில் தொடர்ந்து கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக முக்கிய சுற்றுலா தலமான உதகை படகு இல்ல சாலையில் கடல் போல் தேங்கிய மழைநீரால் சுற்றுலா பயணிகள் பெரிதும் பாதிப்படைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அனீஷ். வணக்கம் அனீஷ், விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடர்ந்து சுமார் 2 மணி நேரமாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலையில் மழைநீர் வெள்ளப்பெருக்காக ஓடி வந்தது. இந்நிலையில் உதகை முக்கிய சுற்றுலா தலமான படகு இல்லம் செல்லும் சாலையில் மழைநீர் கடல் போல் தேங்கியதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். இதனால் தொடர்ந்து சில நேரங்கள் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் தேங்கி நின்ற மழைநீரில் தங்களுடைய வாகனத்தை இயக்கி சாலையை கடந்து சென்றனர். மழைக்காலங்களில் தொடர்ந்து இந்த சாலை முழுவதும் மழை நீரால் நிரம்பி சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் படகில் ஏரிக்கு செல்ல முடியாமல் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இதே சாலையில் காந்தல் பகுதிக்கும் பேருந்துகளும் செல்வதால் இந்த சாலை தற்பொழுது பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. மேலும் தொடர்ந்து தற்பொழுது சிறிது நேரம் மழை நின்ற நிலையில் மீண்டும் சிறிது மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மீண்டும் இந்த சாலையில் மழை நீர் தேங்கும் என கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி அனீஷ்.